19 வயசான அர்ஜுன் தன்வார் தெற்கு டெல்லியில இருக்க அப்சரஸ் பகுதியில வாழ்ந்து வந்தாரு. குடும்பத்தோட வாழ்ந்து சந்தோஷமா தான் இருந்தாரு. அப்பா ராஜேஷ், அம்மா கோமால், அக்கா கவிதா. சோ இவங்க கூட தான் அவர் சந்தோஷமா தான் காலம் போய்கிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு ஹரியானால சொந்தமா விவசாய நிலமும் இருந்துச்சு. இவர் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் ராஜேஷ் கஷ்டப்பட்டு உழைச்சு இங்க தெற்கு டெல்லியிலேயே ஒரு வீடு வாங்கியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அர்ஜுனுக்கு எப்பயுமே பாக்ஸிங் லெவல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா வைக்கணும்னு ஆசைப்படுறான். அவர் தினமும் ஜிம்மு, டெய்லி எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பாக்ஸிங்க போறது அவங்களுடைய பெற்றோர் யாருமே விரும்பல, சகோதரியும் விரும்பல. சோ படிக்கிறதுல கவனம் செலுத்து அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்களுடைய வீட்டுல இது ஒரு நீண்ட நாள் பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு. எப்பயும் போல வழக்கம் போல காலையில அர்ஜுன் ஜிம்முக்கு கிளம்புறாரு. உடற்பயிற்சி, நல்லா ஒரு ஓட்டப்பந்தயம் அது இதுன்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வழக்கம் போல போறாரு. வீட்டுல கேட்டை திறந்து, சோ எல்லாத்துக்குமே வீட்டுல சாவி இருக்கும். சோ அவர் கதவை திறந்து போறாரு. பின்னாடி இந்த சைடு கதவை மூடிட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்க்க போறாரு. ஜிம்மு எல்லாமே போறாரு. சோ போயிட்டு எல்லா எக்ஸசைஸுமே பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுல பார்த்தா எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. டைம் அர்ஜுன் என்னன்னா போலீஸ்க்கு போன் அடிக்கிறாங்க. சார், எங்க வீட்டுல எங்க பேரண்ட்ஸ் இறந்து கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க சார் அப்படின்றாரு. ஒரு அலறி அடிச்சுட்டு தான் சொல்றாரு. சோ இமிடியேட்டா போலீஸ் வர்றாங்க. போலீஸ் பாக்குறாங்க. சோ அது தெற்கு டெல்லின்றப்ப மிக முக்கியமான பகுதி. ஈஸியா நியூஸ் வைரல் ஆயிரும். சோ ஆட்டோமேட்டிக் அப்பயே சில போட்டோகிராஃபர் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க எல்லாரும் விட்டு போலீஸ் உள்ள போறாங்க. உள்ள போய் பாக்குறப்ப என்னன்னா, முதல் ரூம்ல ஒரு பெண் கட்டில்ல இறந்து கிடக்குறா. சோ அடுத்த ரூம்ல பெற்றோர், அதாவது அப்பா இறந்து கிடக்கிறாரு. சோ கழிவறையில அவங்களுடைய அம்மா இறந்து கிடக்குறாங்க, சாஞ்சு கிடக்குறாங்க. சோ என்னாச்சு ஏதாச்சு எல்லாமே பாக்குறாங்க. வீட்டுல எல்லா பொருளுமே வச்ச மாதிரி இருக்கு. அதாவது செல்போன் என்னன்னா அங்கதான் அந்த டேபிள் பக்கத்துலயே, அவங்க பக்கத்துலயே இருக்கு. சோ பாத்தீங்கன்னா சில பொருட்கள் களைஞ்சு கிடந்துச்சு. சோ இவன்ட்ட விசாரிக்கிறாங்க. இவன் என்னன்னா, இல்ல சார், நான் காலையில ஜிம்மு போயிட்டேன், இப்பதான் வந்தேன் அப்படின்றாங்க. சோ போலீஸ் இமிடியேட்டா என்னன்னா, வெளியில இருக்கவங்கள கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே வர்றாங்க. எல்லா கைரேகை எல்லாமே எடுக்கிறாங்க. என்னென்ன விஷயம் பாக்குறாங்க. ஈவெண்ட்டை ஃபுல் டீடைல் சொல்றாங்க. சோ சொல்றப்ப என்னன்னா, அவங்க வாட்ச் பண்றாங்க. நகை எல்லாமே அந்த பெண் அம்மா போட்டிருந்த நகையும் இருக்கு, தங்கச்சி போட்டிருந்த நகையும் இருக்கு, எல்லாமே அப்படியே இருக்கு. பீரோ எந்த ஒரு பொருளுமே கலையில அப்படியே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 டீம் ஃபார்ம் பண்றாங்க. இப்ப என்னன்னா, இவன் காலையில் நீ எங்க போன அப்படின்னு கேக்குறப்ப இவன் நான் வழக்கம் போல ஜாக்கிங் போனேன், இங்க போனேன், இங்க போனேன், இங்க போனேன். சோ அப்படின்னு ஃபுல் டீடைலா சொல்றாங்க. எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நீ எதுல போன அப்படின்லாம் எல்லா விஷயமும் கேக்குறாங்க. நான் வாக்கிங்ல நடந்தான் சார் போனேன் அப்படின்னா. நீ என்ன யூஸ் பண்ணுவேன்னா, அவன் 2 வீலர் சொல்றான். சோ அப்ப அவருடைய 2 வீலர் எல்லாமே காமிக்கிறான். எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாவே குறிச்சு ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. டீம் தனிப்பட இதற்காக ஏற்பாடு பண்றாங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை கவனிக்க ஆரம்பிக்குது. சோ ஒரு டீம் மட்டும் கேமரா ஃபுல்லாவே வாட்ச் பண்ணுது. அந்த பகுதியில் இருக்க கேமரா வாட்ச் பண்ணி அந்த வீட்டுக்கு வர்ற சந்துல யார் வர்றாங்க, யார் போறாங்க, எல்லா டீட்டெயிலுமே அனலைஸ் பண்றாங்க. சோ இதுக்கிடையில ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாமே வருது. அதுல பாத்தீங்கன்னா கைரேகை குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை தான் இருக்கு. வெளியில இருந்து யாருமே வந்ததுக்கான அடையாளம் இல்ல. பெருசா கலையில ஏதோ பேருக்கு கலைச்சு போட்ட மாதிரி இருக்கு. பையன் மேல ஒரு சந்தேகமா இருக்கு. சோ பையனை பத்தி பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, சொந்தக்காரவங்க எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறாங்க. அது ரிப்போர்ட்ல எடுக்கிறாங்க. சோ பையன் ஒரு பாக்ஸிங் சாம்பியனு. சோ அப்பப்ப வீட்டுல சவுண்டு பக்கத்து வீட்டுல கேட்கும். சோ இதை தவிர என்னன்னா, உள்ள சில சங்கடங்கள் இருந்துச்சு. அதாவது பையன் சரியா படிக்க மாட்டான், அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், சரியா படிக்க மாட்டான். இந்த மாதிரி விஷயங்கள் லைட்டா சொந்தக்காரங்க மத்தியிலயும் இருந்துச்சு. சோ இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. சோ அப்போ என்னன்னா, போலீஸ் என்னன்னா, இந்த கேமரா இது அனலைஸ் பண்றப்ப சந்தேகப்படும்படியா யாருமே வரல. எல்லாம் அந்த வீட்டுல இங்கிட்டு போயிட்டு இருக்கு, பால் பாயிட்டு வாங்க போறது. சோ இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கு. சோ போலீஸ் உயரதிகாரி இவரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க அப்படின்றாங்க.
ஸோ அவன் வந்து என்னன்னா காலையில் நடந்ததை சொல்றான். ஸோ திருப்பி சொல்லுங்க அப்படின்றாங்க. திருப்பி சொல்றான், கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்றான். ஸோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுட்டு வந்து என்னன்னா இவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஸோ மற்ற அதிகாரிட்ட அனுப்பிச்சு அவனுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ்க்கு வந்து இவன் மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இவன் அடி தாங்க முடியாம சில உண்மைகளை வந்து சொல்றான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுல வந்து குடும்பத்துல இருக்க எந்த உறுப்பினருக்குமே வந்து ஐடியா இல்ல, மட்டம் தட்டி பேசுறாங்க. சோ இது ஒண்ணு. டிசம்பர் 1 அவங்களுடைய அக்காவுடைய பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு வந்து என்னன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அக்காக்கும் இவனுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது, கருத்து போகுது. இது எல்லாமே வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அக்காவுக்கு தான் சப்போர்ட்டா இருந்தாங்க, எனக்கு வந்து சப்போர்ட்டே இல்லை அப்படின்றது அவன் சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரோட்ல வந்து அவன் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து நடந்து போய்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இத பார்த்த வந்து அப்பா வந்து அங்கேயே வந்து கூட்டத்திலேயே வந்து டப்புன்னு கன்னத்துல வந்து அடிச்சுட்டு நீ திருந்த மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. சோ கூட்டத்துல வந்து சொன்னனால எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு வந்து சங்கடமாயிருச்சு. அன்னைக்கே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொன்னான். சோ இது வந்து 3வது. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறேன். வீட்டுல வந்து அப்பா வந்து தெளிவா சொல்லிட்டாரு, வீட்டுல இருக்க சொத்து, இந்த வீடு எல்லாமே வந்து அக்காவுக்கு தான்டா, உனக்கு ஒரு நயா பைசா இல்ல அப்படின்னு வந்து என்னைய வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அம்மாட்ட பேசுறேன். அம்மாவும் தெளிவா அந்த இதுலதான் இருந்தாங்க. எனக்கு வந்து உண்மையிலே காண்டானேன் அப்படின்னா இது நான். அக்காவும் வந்து பல முன்னிலையில வந்து என்னைய வந்து திட்டுறது பேசுறது அது வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இது 5. இதுக்கிடையில வந்து என்னன்னா அவனுக்கு ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து என்னன்னா இந்த பிரச்சனைகள் அப்பப்ப நடந்துகிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து ஒரு அடுப்புல வந்து சுடுதண்ணி எப்படி தண்ணி இருந்து சுடாச்சு சுடுதண்ணியா மாறுதோ அது மாதிரி இவனுடைய உடம்புல வந்து சில விஷயங்கள், அதாவது பெற்றோரை பத்தியோ அக்காவை பத்தியோ அவனுக்கு ஒரு தாறுமாறான எண்ணங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்து வந்து அவன் வந்து ஒரு ஃபைனல் எண்டுக்கு முடிவு எடுக்கிறான். ஸோ அந்த ஃபைனல் எண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பர்த்டே வெட்டிங், 25வது பர்த்டே வெட்டிங்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஸோ இந்த பர்த்டே வெட்டிங்க்கு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ அதுக்காக வெயிட் பண்றான். ஸோ பர்த்டே இவங்களுடைய 25வது வெட்டிங் அனிவர்சரிக்காக வந்து சொந்தக்காரவங்களை கூப்பிடுறாங்க. எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான பண்டங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ வெளியிலயும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இருக்கு. அன்னைக்கு 25வது பர்த்டே அன்னைக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல பார்த்தா சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இவன் அன்னைக்கு அதிகாலையிலேயே வந்து சீக்கிரமே எந்திரிச்சிட்டான். அக்கா ரூமுக்கு போய் பாக்குறான், அக்கா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் சரியான டைம்னு அவன் வந்து முடிவு பண்றான். சமையல் ரூம்ல இருக்க கத்தியை எடுத்துட்டு வர்றான். பக்கத்துல இந்த தலைவாணி எடுத்து அக்கா மேல மூச்சை அடைக்கிற அளவுக்கு வந்து அழுத்தி பொத்தி கத்தியால கழுத்தை வந்து முடிக்கிறான். சோ அங்க வந்து ரத்த சிதறல் வருது. அக்காவை முடிச்சுட்டு அமைதியா அப்படியே சைலண்ட் பக்கத்து ரூமுக்கு போறான். பக்கத்து ரூம்ல பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் படுத்திருக்காரு, அம்மாவை காணா. அம்மா வந்து பாத்ரூம்ல இருக்காங்க, தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, அமைதியா இருக்கான். சோ இந்த இடத்துல அப்படியே பாக்குறான், அம்மாவுடைய தலைவாணி பக்கத்துல இருந்துச்சு, அதை எடுத்து அப்பாவுடைய தலையில வச்சு நல்லா போட்டு அழுத்துறான். அவர் வந்து உதறாரு. அதுக்கு முன்னாடி கத்தியால கழுத்தை வந்து ஒரே சீவு. சோ அவர் வந்து சில நிமிடங்கள்ல இறந்து போறாரு. சோ இதுக்கிடையில வந்து உள்ள இருந்து சவுண்ட் ஏதோ ஒரு வித்தியாசம் அவங்க அம்மா வந்து கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ரெடியா இருக்கான். சோ அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சோ அவங்க அம்மா உள்ள வர்றப்ப வந்து படக்குன்னு அவங்க பாக்குறதுக்குள்ள வாய்க்குள்ள துணியை வச்சு பச்சக்கு 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 நெஞ்சு கழுத்து அது டப்பு டப்பு டப்புன்னு குத்துறான். குத்திட்டு சில நிமிஷங்கள்லயே அவங்க வந்து அப்படியே உள்ள வந்து விழுந்துடுறாங்க. சோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு புதுசா ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு அவன் திருப்பி வந்து என்னன்னா காலையில வாக்கிங்க்கு கிளம்புறான். இது எல்லாமே போலீஸ்ட வந்து அவன் சொல்றான். சொன்னோட வந்து போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி வந்து உள்ள தள்ளுறாங்க.